மகாபெரியவாச்சரணம். கடவுள் அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு ஒரு உருவம் உடையவர் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன் அவர் கண்ணுக்கு தெரியாமல் இருக்காரு அப்படின்னு நம்மளுக்கு தோணும். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம ராமாயணம், மகாபாரதம் இந்த மாதிரி நம்ம எத்தனையோ புராணங்கள், இதிகாசங்கள் படிக்கும் பொழுது அப்பெல்லாம் கடவுள் கண்ணுக்கு தெரிஞ்சவராக இருந்தார். இப்போ ஏன் இல்லை? இது கலியுகம் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் காரணமாக இருக்குமா அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி இருக்கும். நம்மளை விட குழந்தைங்களுக்கு அதிகமாக கேள்வி இருக்குங்க. அந்த கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு என்ன பதில் சொல்றதுன்னே அப்படின்னு நமக்கு தெரியாது. இதுக்கு அழகான ஒரு விளக்கம் இருக்குங்க. கடவுள் என்ன சொன்னாராம்? கடவுள் கொஞ்ச நாள் பூமியில நம்ம கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு வர்றாரு. சாதாரணமாக துறவிகள், மகான்கள், ரிஷிகள் அவங்களாவே வரம் கொடுப்பாங்க. அவங்ககிட்ட நம்ம எந்நேரம் போய் வரம் கேட்போம். அப்படி இருக்க போய் அந்த இடத்துல கடவுள் உட்காந்தாருன்னா என்ன பண்ணுவோம்? சும்மா விட்டுருவோமா அவரை? எந்நேரம் பார்த்தாலும் இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கடவுளும் பார்த்தார். கொடுத்து கொடுத்து சலிச்சு போயிட்டாருங்க. கொடுத்தாலும் திருப்தி அடையலையேன்னு சொல்லிட்டு இடம் மாறி மாறி அவரும் போறாரு. எங்க போனாலும் அந்த தொல்லை மட்டும் ஓயவே இல்லை. கடைசியில் ஒரு முடிவு பண்ணார். என்ன அப்படின்னா, மனிதர்கள் யாருமே கண்டுபிடிக்க முடியாத இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. தேவர்கள் கிட்ட கேட்குறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க? இமயமலைக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது நிலாவுக்கு போங்கன்னு சொல்கிறாங்க. எதோ ஒவ்வொரு இடமா சொல்கிறாங்க. எங்கே போனாலும் கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா இப்போ நிலாவுக்கு நம்ம போயிட்டோம் இல்லையா? அப்போ அப்படிலாம் இருக்கும் பொழுது எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு யார் எந்த பதில் சொல்லாலும் கடவுளுக்கு திருப்தியே ஆகலை. அப்போ ஞானி ஒருவர்கிட்ட போய் கேட்குறாரு, நீங்களாவது சொல்லுங்க, எங்கே போயிருந்தால் மனிதர்களுடைய மனதுக்கு அந்த கடவுள் இருக்காருன்னே தெரியாது, அவங்களோட கண்ணில் படாமல் நான் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் அவர் அழகாக சொன்னார், யாருமே கண்டுபிடிக்காத ஒரே ஒரு இடம் மனிதனுடைய மனம் மட்டும்தான். அதற்குள்ளே போய் நீங்கள் இருந்துக்கோங்க. யாராலையும் உங்களை பார்க்கவும் முடியாது, உங்களுக்கு தொல்லவும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாராம். இப்போ தெரியுதாங்க, இப்போ நம்ம மனசுக்குள்ளே தான் கடவுள் இருக்காரு. இருந்தாலும் நம்ம அதை பார்க்க முடியுதா? இல்லை பார்க்க நினைக்கிறோமா? சொன்னாலும் ஒத்துக்கிறோமா? கண்டிப்பாக கிடையாது. கடவுளை தேடி கோயில் கோயிலாக போகிறோம், இங்கே போகிறோம், அங்கே போகிறோம், இது பண்ணுனா பார்க்கலாம், அது பண்ணுனா பார்க்க. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய கடவுளை இன்னும் உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலை நமக்கு வரவில்லை. அன்று உணரும் பொழுது அவர் கொடுக்க வேண்டிய வரங்களை ஏற்கனவே கொடுத்து கொண்டு இருக்கிறார் என்று நாம் உணர்வோம். மகாபெரியவாச்சரணம்.